குட் பேட் அகிலி படத்துல ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ஓப்பனிங்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கரக வச்சுட்டுன்னு தலைக்கு வந்து ரொம்ப டமால் டிமால் பண்ண முடியாது. சும்மா அந்த பாடியில என்னென்ன மூவ்மெண்ட் வருமோ அதுல ரொம்ப டான்ஸ் ஆடினா எக்ஸ்பிரஷன் வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் நாங்க அன்னைக்கு எதிர்பார்க்கல, இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாசு ஹீரோ அது இதுன்னு. எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அஜித் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு அடுத்தது இவங்கனால எனக்கு ஆகுமா ஆவாதா அதெல்லாம் எனக்கு அந்த தாட் வரவே வராது. ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் சேரில் உட்காந்தாலும் சரி எங்கே உட்காந்தாலும் சரி அவங்க என்ன அசிஸ்டன்ட் வந்து அவருடைய பொசிஷனில் என்ன பண்ணி பார்க்குறாரு அவர் அங்கேயே நின்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவார். சரியாக வந்துச்சா மாஸ்டர் தான் கேட்பார். மாஸ்டர் தான் பாபுன்னு கூப்பிட மாட்டார். சார் வந்து எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகணுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா அந்த மார்னிங் 6 o'clock அவருடைய போர்ஷன் முடிக்கணும். டைட் ஒர்க்கு என்ன பண்ணுறேன் பண்ணு. மாஸ்டர் சாங் முடிச்சு ஹாப்பி மாஸ்டர் அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு கால் தொட்டத்துக்கு அவர் எப்போவுமே சார் அந்த குரூப் சாங்ல பார்த்தீங்கன்னா என்ன மூமெண்ட், 2 பேரும் பிச்சு எடுக்க முடியும். என்ன பஞ்சு மிட்டாய் அது வந்து இதுக்கு முன்னாடி ரீச் ஆச்சு. இப்போ ஒரு படத்துல அதுவும் வந்து இதே ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ண மார்க் ஆண்டனி, அதுவும் அதேதான். இதுவும் ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ற குட் பேட் அகிலி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஜான் பாபு மாஸ்டர் வணக்கம். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கிறேன். அண்ட் இந்த அக்கேஷன்ல நம்ம மீட் பண்றதுக்கு ரீசன் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு சிலர் இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்வியூ கொடுத்து அது பண்ணும்போது நிறைய கதைகள் பேசுவோம் அவங்கள பத்தி. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் ஒன்று. சரி, பட் ஒரு சில வைரல் மூமெண்ட்ஸ் வரும். அவங்களை சம்மந்தப்படுத்தினா ஒரு சில வைரலான கண்டென்ட்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ குட் பேட் அகிலி படத்துல ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ஓப்பனிங்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி கொரியோகிராஃப் பண்ண அந்த சாங் ஒத்தாரூபா தாரேன் அது வைரலாகி இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் அதுல யூடியூப்ல அந்த வீடியோ ஒரு ஒரிஜினல் இருக்கு. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க கொரியோகிராஃப் பண்ணா அந்த ஒரிஜினல் இருக்கு. அதோட வியூஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகுது. சரி சரி. ஸோ மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு ஃபீல். இந்த ஃபீல் எப்படி இருக்கு கேட்டீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்தது. ஆமாம், டெஃபினட்டா இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான். எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு என்ன எல்லா சாங்கும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு அடுத்த சாங்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு ஹிட்டு தேவை. அந்த மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கசுராஜா சார் மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி அடைஞ்ச ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நிறைய பாடல்கள் வரும். புது வேலை கொடுத்துருக்க டைரக்டர் இல்லாமல் புது டைரக்டர்களும் என்னடா அந்த பாட்டு நல்லா பண்ணிக்கிறாங்க தெரியாதவங்க கூட ஜான் பாபுவா சரி போடுறான் அவனை அப்படி இப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வேலை கிடைக்கிறது இல்லாமல் என் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். பொருளாதாரம் இப்போ நீங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இப்போ அஜித் சார் படத்துல அந்த பாட்டு வந்திருக்கு. ஏன்னா அவரு கூட உங்களுக்கு ஒரு பெரிய டிராவல் இருக்கு. ஆனா இதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஆமா, டெஃபினட்டா. எனக்கு என்னன்னா அஜித் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் தான் அமராவதி ஃபுல் படம் நான் தான் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்தனால எனக்கு ரொம்ப மெலோடி சாங் தாஜ்மஹால் தேவையில்லை புத்தம் புது மலரே மெலோடி சாங்லேயே நான் வந்து அவர் ஆட தெரியும் என்றது வந்து அவருக்கு தெரிஞ்சனால அந்த மாதிரி சாங்லேயே நான் மூவ்மெண்ட் வச்சு எடுத்தேன். நீங்க மெலோடி சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாண்டேஜ் சாங்ஸ் பாஸ் ஆன் இருக்கும். ஆனால் அதுல பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டான்ஸ் இருக்கும் அஜித் சார் வச்சுட்டு. எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அஜித் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, ஒரு நாளோ 1.5 நாளோ அதுக்குள்ள சாங்கை முடிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயம் தான் எனக்கு. தவிர எனக்கு அடுத்தது இவங்கனால எனக்கு ஆகுமா ஆவாதா அதெல்லாம் எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் வரவே வராது. எனக்கு கொடுக்குற டைம்ல முடிச்சு கொடுக்கணும் அந்த மைண்டு தான். தவிர அவங்க ஒரு ஹீரோ அவங்க ஒரு ஹீரோயினி அந்த மாதிரி தான் நான் அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல வந்து நானே அதில் உடலின் சாங்லாம் பண்ணி அதில் நல்லா பேர் கிடைச்சிச்சு. அவருக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நேசம், கல்லூரி வாசல் அந்த மாதிரிலாம் படங்கள்லாம் பண்ணேன். ஆனால் என்ன எனக்கு அதுக்கப்புறம் அவர் கூட சில ஒர்க்கு இதெல்லாம் கிடைக்கல. என்னன்னா நாங்கள் வந்து ஒரு
பெரிய ஆர்டிஸ்ட் அது இதுன்றது வந்து எங்களுக்கு தெரியாதனால ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு டெக்னீஷியன், அவர் ஒரு நடிகருக்கு என்ன ரெஸ்பெக்ட் தரணுமோ எப்படி கொடுக்கணுமோ அவ்வளோதான் தவிர்த்து வேற அதுக்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போ அது இது இப்போ இருக்கிறாங்க இல்லையா, இப்போ எல்லாமே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒர்க்குக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி இருக்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணணும், என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எனக்கு தெரியும். வேலை முடிஞ்சிச்சா அவர் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லா இருங்க, தேங்க்யூ வெரி மச் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் எம்எல்ஏ எப்போ பார்த்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் என்ன மனசுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒட்டி ஒராசி கொஞ்சம் இன்னும் அப் டு டேட் வரைக்கும் சில மாஸ்டர்ஸ் இன்னும் அப் டு டேட் ஒர்க் பண்றாங்க. ஒரு சில அவரு வந்து மாஸ்டர் ஐயோ அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு இந்த படம் 10 ரிலீஸ் ஆகிற படத்து மூலியமா அந்த பாட்டை வந்து அவங்க போட்டு அதன் மூலியமா எனக்கு ஒரு எப்படி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேனோ அந்த படம் நாட்டுப்புற பாட்டு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்ததுக்கு அஜித் சாருக்கும் அந்த படத்தை இயக்குனருக்கும் நான் ரொம்ப நன்றி. அஜித் சாருக்கும் நான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் இந்த ஒர்க் விஷயத்துல இப்படி இப்படி கொடுத்துக்குள்ள டப்பு டப்பு முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு. அவரோட ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஸ்டைலிங் அப்ரோச். நான் அப்போ அமராவதியில முடிச்சதுக்கு அப்புறம் நேசம் சுபாஷ் படம், அதுக்கு அடுத்தது வந்து கல்லூரி வாசல் பவித்ரன் சார் படம். அவரு வந்து எப்படின்னா அவரும் சார் என்னன்னா ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் சேர்ல உட்காந்தாலும் சரி எங்கே உட்காந்தாலும் சரி அவங்க என்ன அசிஸ்டன்ட் வந்து அவருடைய பொசிஷனில் என்ன பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவார். ஓகே. ஏன்னா ஸ்பாட்டில் கூப்பிட்டு ரிஹர்சல் பண்ணுறது வேற, ஏன்னா கேமராமேன் அவங்க இவங்களுக்காக அதுக்காக பண்ணுவார். சரியாக வந்துச்சா மாஸ்டர் தான் கேட்பார். மாஸ்டர் தான் பாபுன்னு கூப்பிட மாட்டார், மாஸ்டர் தான் அந்த ரெஸ்பெக்ட்டு அதெல்லாம். பட் அஜித் சாருக்கு கல்லூரி வாசலில் பண்ணும்போது பிரசாந்த் அண்ட் அஜித் சாருக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். நேசமில் வந்து ஒரு மாதிரி மெடோனா சாங்னு ஒன்று இருக்குது. அந்த சாங் வந்து ஒரு ஸ்டைலிஷாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வச்ச சாங் அது. பட் அதில் வந்து என்னன்னா கொஞ்சம் எனக்கு நைட்டு ஒரு அது ஒரே நாள் தான். ஓகே. டே நைட் போகுது. அவர் சார் வந்து எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகணுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா அந்த மார்னிங் 6 o'clock அவருடைய போர்ஷன் முடிக்கணும். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அவருடைய வாய்ஸ் தான் நிறையா இருக்கும். எனக்கு வந்து சாங்கில் வந்து ஹீரோக்கு ரொம்ப இதாகவும் ஹீரோனிக்கு அதுவும் இல்லாமல் சாங்கில் என்ன தேவை அதுக்காக நான் ரொம்ப இது பண்ணுவேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் டைட்டு ஒர்க்கு, உட்கார கூட விட முடியாமல் ஒர்க்கு. ஆனால் அதுக்கெல்லாம் அவர் சலிச்சுக்கிறவர் கிடையாது. நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. தெரியுது, அவருக்கும் தெரியுது அவர் கஷ்டப்படுறாரு, நம்மளாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம வந்து அப்புறம் வெளியே போகிறதோ கேரவானோ அது இது எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் ஒரு மோகன் ஸ்டுடியோவில் சும்மா ஃபேனை போட்டு ஏசி ஃப்ளோர் கூட கிடையாது. அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி எடிகேஷனாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த உடனே மாஸ்டர் சாங் முடிஞ்சா ஹாப்பி மாஸ்டர்ஸ் அப்படி தூக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு கால் தொட்டத்துக்கு அவர் எப்போவுமே சார் அவர்கிட்ட அந்த ரெஸ்பெக்ட். நான் ஃபஸ்ட்டு படம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கறனால அதுதான் சார் என்ன ஃபஸ்ட்டு படம் எல்லாமே நாங்கள் அன்றைக்கி எதிர்பார்க்கல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாசு ஹீரோ அது இதுன்னு. ஏன்னா இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த லிங்க் இன்னும் நல்லா இருந்திருந்தா நம்மளும் இன்னும் அப் டு டேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்க. அதுதான் இப்போ என் சன் எல்லாம் பிரசன்னெல்லாம் வந்து இப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறான் சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறான். அவன்கிட்டலாம் அதான் சொல்லுவேன் நான், மாஸ்டர் ஆக்டராக மாஸ்டராக ஆனாலும் இப்போ அப்படி தான் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணி கண்டினியூவாக பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் அவன்கிட்ட சொல்கிறது அதுதான், மாஸ்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டு சாங்கை முடிக்கணும் டைரக்டை முடிக்கணும் அதெல்லாம் இல்லை. அவங்க புதுசோ கொஞ்சம் சீனியரோ கொஞ்சம் இருந்தாலும் அது இருந்தால்தான் நீ வந்து அப்படியே போயிட்டே இருக்க முடியும். இப்போ வைரல் ஆயிடுச்சு ஓகே. பட் எனக்கு வந்து அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்கணும் ஆசை. பிகாஸ் அதுல வந்து கைண்ட் ஆஃப் வந்து அந்த கரகத்தை வச்சுட்டு ஆடுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். வந்து கைண்ட் ஆஃப் ரோப் அது இருந்தாலுமே இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஹெட் மூவ்மெண்ட் அவ்வளவா இருக்காது, மீதி இருக்க மூவ்மெண்ட்ஸ் தான் அப்படியே ஆடும். ஸோ அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் குஷ்பு மேம், கஸ்தூரிராஜா சார், அது இளையராஜா சாரோட சாங் எப்படி இருந்தது? இல்லை சார், அது என்னன்னா எங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்னை கூப்பிட்டு, ஏன்னா அப்போ நான் சோலோ நிறைய ஆடி இருக்கிறேன். ஏன்னா டான்ஸ் மாஸ்டர்லேயே வந்து அதிகமாக சோலோ ஆடினதே நான் தான். ஓகே ஓகே. அது பிரபுதேவ மாஸ்டர் அவங்க இவங்கெல்லாம் வந்து ஆடிட்டு ஹீரோ ஆகிட்டாங்க. பட் நான் நிறைய சோலோ நானே டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் என்னை கூப்பிட்டு சோலோன்னு சொன்ன உடனே அது ஒரு 4 பாட்டு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்த உடனே அவர் வந்து அந்த படம் ரிலீஸ் டைமில் கொடுத்தனால ஒரு நாள் என்றனால
எனக்கு வந்து மாஸ்டர் இந்த மாதிரி சாங் போட்டார். சாங் போட்டோன்னு கேட்டேன். நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், இருக்கு இல்ல வேலை கிடைச்சிருச்சு, ஒரு வருமானம் வந்தாச்சு. ஓகே ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட்டு. சரி. ஓகே, ஒரு நாள் அவங்க குஷ்பு கூட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கனால அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோதான். எங்கள் டான்சர்ஸ் பற்றி சொல்ல வேண்டாம், நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன். ஓகே சார், ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துட்றேன். என்னன்னா கரகம் வச்சுட்டு சில மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிட்டோம்னா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கரகம் இல்லாமல் பண்ணிட்டு, ஓகே, அதையே வந்து செகண்ட் ஆஃப் கரகம் வச்சு பண்ணலாம் சார். அப்போ கரகம் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் வந்து டேல பண்ணிக்கலாம், கரகம் வச்சு பண்ணது நைட் பண்ணிடலாம். அப்போ வந்து டே நைட் முடிச்சு கொடுத்துட்றேன் சார் சொல்லிட்டு, ஏன்னா குஷ்பு மேம் கூட இருக்கிறனால. ஓகே ஓகே. இப்போ இன்னொரு புது ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாப்புல நான் மூவ்மெண்ட் கம்போஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த மீடியா இது உங்களுக்கு என்னென்ன பாடல் மூவ்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே செல்ஃபோன்லேயே எல்லாமே பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு சாங் என்ன, அதில் என்ன வரிகள் இருக்குது, அதில் என்ன ரிதம் இருக்குது, நம்ம ஆளுங்க, நம்ம ரசிகர், தமிழ் ரசிகர்கள்லாம் என்ன ரசிப்பாங்க, என்ன மாதிரி மூவ்மெண்ட் ரசிப்பாங்க, இந்த இது கல்ச்சர், அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு நம்ம பூந்தமல்லி அந்த வேலையே தான் ஒரு சின்ன கோயில் தான். அந்த கோயிலே இங்கே தான் பண்ணாங்க. டேல வந்து அப்படி வேர்த்து விறுவிறுத்து அவங்க ஒரு பக்கம், குஷ்பு மேடம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன். வித் பிரேக் எல்லாம் இருக்காது. எப்போ பிரேக் பசி எடுக்குதோ அப்போதான் பிரேக்கு. இந்த 1 மணி 1 to 2 அது டைம் லிமிட்லாம் கிடையாது. அந்த மாதிரி அதை முடிச்சு அவங்களாம் முடிக்கலாம் மாஸ்டர்னு நான் இந்த பக்கம் கம்போஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த ரோட்லேயே அவங்க விசில் அடிச்சு சவுண்ட் போடுவாங்க, கட் சொல்லுவாங்க குஷ்பு மேடம். அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக அந்த சாங்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது 5:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேலே கரகெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வேர்த்து விறுவிறுத்து பாருங்க. ஒரு நாங்கள் ஓகே டெக்னீஷியன், நாங்கள் வந்து வேறு அந்த சட்டை ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி, ஆனால் அவங்க கூட அங்கேயே இருந்து அந்த நைட்டுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே ஸ்பாட்லேயே அந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு சின்ன வீட்டில் போய் மாற்றிட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம். அது என்னன்னா வீட்டில் வேற இருந்தாங்க மேம். ஆமாம், வீட்டில் இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு தொழில் மேலே ரெஸ்பெக்ட் அவர் முடிக்கணும்னு இருக்கிறாரு. ஏன்னா என்னை வந்து அவங்களுக்கு தெரியும், நான் ஸ்டார்ட் போகிறது குஷ்பு கிடையாது, அவங்க வந்து முடிக்கணும்னு இருக்கிறா, அதே மாதிரி அவங்களுக்கும் முடிக்கணும் அப்படின்னு. கூட நல்ல டெக்னீஷியன் டான்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் நைட்டில் கரகம் இல்லாத மூமெண்ட் என்ன, கரகத்தில் அந்த நம்ம பிஃபோரா ஆடணும் இல்லையா ஃபோக்கில், அந்த ஃபோக்லேயே இருக்கிற மூமெண்ட் இதில் வரக்கூடாது. அது ரிப்பீட் தலை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கரகம் வச்சுட்டுன்னு, அப்போ தலைக்கு வந்து ரொம்ப டமால் நான் பண்ண முடியாது. சும்மா அந்த பாடியில் என்னென்ன மூவ்மெண்ட் வருமோ அதில் என்னென்ன எக்ஸ்பிரஷன், அதை ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. ஏன்னா ரொம்ப டான்ஸ் ஆடினா எக்ஸ்பிரஷன் வராது. அப்போது அந்த ஃபோக்கில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ண தெரியும். அதனால அந்த ஃபோக்கில் எங்கெங்கே டான்ஸ் ரொம்ப ஆடும்போது டே டைமில் ரொம்ப எக்ஸ்பிரஷன் மூமெண்ட்ஸ் ப்ராமினென்ட் கொடுத்து, 2வது பீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனுக்கு ப்ராமினென்ட் கொடுத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மஜாவில் என்னென்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ண உடனே அவர் சொன்ன டைமில் மார்னிங் 5 o'clock முடிச்சு கொடுத்துட்டேன். டைரக்டர் ஆஃபி எல்லாரும் டேல இத்தனை ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துட்டோம். இத்தனை ப்ராசஸ் நடந்து. ஆமாம் சார். அன்னைக்கு இல்லை, எனக்கு கொடுக்குற டைரக்டர் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் என்ன பொசிஷன், என்ன மாதிரி இருக்குது, பொருளாதாரம் என்ன ரேஞ்சில் இருக்குது, எப்படி இருக்கணும், எத்தனை நாள், இவ்வளோ தான் மேக்ஸிமம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த 1 நாள் 1.5 நாள் இந்த மாதிரி தான் நான் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாட்டுப்புற பாட்டுன்னு பஞ்சு மிட்டாய் அது வந்து இதுக்கு முன்னாடி ரீச் ஆச்சு. இப்போ ஒரு படத்துல நல்லா வந்துருச்சு. அதே தான் மஸ்ட் நான் ஆரம்பத்தில் கேட்கணும்னு நினைச்சேன். அதுவும் வந்து இதே ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ண மார்க் ஆண்டனி, அதுவும் அதே தான். இதுவும் ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ற குட் பை சேம் டைரக்டர். அது வந்து சில புது டைரக்டர்களுக்கு தெரிஞ்சிருக்காது டான்ஸ் மாஸ்டர். ஏன்னா அதுல டுவேட் சாங் நான் ஃபுல் படமே நான் தான் டுவேட்டும் பண்ணதுனால தான் குரூப்ல பண்ண மூமெண்ட் டுவேட்ல பண்ணும்போது இருக்கக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கு ஆடுவாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் குஷ்புக்கும் நெப்போலி சார் உட்கார வச்சு அழகா பண்ண. என்ன அழகா இருக்கு. அது வந்து குரூப்ல வந்து என்ன அதே சாங் குரூப். ஆமா. அந்த குரூப் சாங்ல பாத்தீங்கன்னா என்ன மூமெண்ட் 2 பேர் பிச்சு எடுக்க முடியும். என்ன எனக்கு குஷ்பு மேம் ஒரு நாள் இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் குஷ்பு மேம் போனதுக்கு அப்புறம் ஊர்வசி மேம் கேரளா இருந்து வராங்க. அப்போ பாட்டு ஃபுல்லாவே 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி தான் இருக்கணும். நெப்போலி சார் நடுவில். ஆனால் இந்த பக்கம் பிளாக் பண்ணி இந்த குஷ்பு மேம் வந்து ஊர்வசியும் பார்த்து ஆடுற மாதிரியும் இவ்வளோ பார்த்து ஆடுற மாதிரியும் எடுத்துட்டு இவங்களை அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் ஊர்வசி வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் பிளாக் பண்ணிட்டு
குஷ்பு பத்து ஆடுற மாதிரியும் நெப்போலியன் பத்து ஆடுற மாதிரியும் அவர் கூட ஆடுற மாதிரியும் குரூப் கூட அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு ஹாஃப் டே இன்னொரு நாள் கொடுத்தாங்க. நான் இன்னொரு சாங் பண்ணிட்டேன். ஓகே. அப்போதான் 3 பேர் காம்பினேஷன். அந்த மாதிரி டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி டெக்னிக்லாம் அதனால மாஸ்டர்ஸ் கூட புது தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ இது ஒத்தருவா சாங் சொன்னோன்னே இந்த சாங்கை போடுறேன் யார் ஜான்பா மாஸ்டர். அப்போ அந்த சாங் சரி அது யாரோ இந்த மாஸ்டர் பண்ணியிருப்பா அந்த மாதிரி அது கொஞ்சம் வரல. ஆனா இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னது ஒத்தருவா என்னடா மாஸ்டர் அந்த நம்ம அந்த ஃபோக்ஸ் மாஸ்டர் கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த படத்துல. எங்கள் அம்மா வந்து அன்னைக்கு 80-82 வந்து அந்த மாதிரி நான் சோளம் ஆடி கொஞ்சம் நல்லா ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னு சோளோக்கு 2000 3000 வாங்க. ஓகே அந்த ட்ரெண்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. என்னன்னா இன்னும் சோளம் எதுவுமே பண்ணல சாங் பண்ணல அப்படின்னு அம்மாவுக்கு அந்த எப்படி நம்ம 90s ஒர்க் பண்ணி அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. பட் காலங்கள் மாறுமோ ஆட்கள் வரும்போ மாறும். பட் என்ன எல்லா சாங்கும் நம்ம பண்ணணும்னு கேட்க போறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச இயக்குனர் நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை பேசுகிறோம் ஒரு பேசுகிறோம் என்ன ஒரு சாங் கொடுத்தா நம்மளும் வந்து கொஞ்சம் நம்ம அதை வச்சு நான் வந்து அது பண்ணிட போகிறேன் இது பண்ணிட போகிறேன்னா இல்லை. அது ஒரு பண்ணிகிட்டே இருக்கலாமே. அதுக்கு இந்த நாட்டுப்புற பாட்டு வந்து இந்த அஜித் சார் படத்தை மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஒரு ஆதங்கம் தான் சார், வேற எதுவுமே இல்லை. புரியுது. எனக்கு இது பஞ்சக்குட்டை சாங் சொன்னீங்களே அதுல அந்த சாங் ஓகே. அந்த மணிவண்ணன் சார் ஒரு ஆடவே மாட்டாரு. அது என்ன தெரியுமா சார், இப்போ எங்களுக்கு அந்த சாங் எடுக்கும்போ சில மாஸ்டர் இப்போ 2 பேரும் லைக் பண்றாங்க. அவரும் வந்து ஜென்ரலா லைக் பண்றாரு. இப்படிதான் நடுநடுவில் வந்து இதுக்கு முன்னாடி சீனு வந்து சிச்சுவேஷனோட அவங்க வேணும்னா சொல்லுவாங்க. சரி மாஸ்டர் இந்த இவங்க ஆடியனுக்கு திடீர்னு பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு இருந்தா ஆர்டிஸ்ட் இருந்தா நாங்க அந்த கதைக்குள்ள போவோம். ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல மாஸ்டர் இவங்க ஜாலியா ஆடுறாங்க எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நாங்க பாட்டை மட்டும் எடுத்துக்குவோம். இவங்க என்ன டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீன் எடுக்கும்போ அந்த சாங்ல சார் நீங்க இப்படி வரீங்க அப்படி ஒரு லுக் விடுறீங்க அப்படி பார்த்துட்டு போறீங்க அந்த மாதிரி அவங்க தனியா எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க எடிட்ல வந்து அவங்க ஃபில் பண்ண. ஆனால் சில சாங்ஸ் சிச்சுவேஷன் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய சிச்சுவேஷன் சாங்ஸ் தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதுல வந்து ஆர்டிஸ்டே இருப்பாங்க சார், மெயின் ஆர்டிஸ்டே. ஆமா ஆடுற மாதிரி ஆடணும் சார். ஆனா அவங்க பின்னாடி இருந்து ரியாக்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லும்போது நான் அந்த காம்பினேஷன் அதுக்கு எந்த பிஜிஎம் ஒதுக்குறது, அப்புறம் ரிப்பீட்டேஷன் வேர்ட்ஸ் எதுனா வந்துச்சுன்னா அவங்க மேல த்ரோ பண்றதுக்கு அதெல்லாம் வந்து நான் அப்பவே வந்து பேப்பர் ஒர்க் பண்ணி அதெல்லாம் நான் பிரிச்சு வச்சிருவேன். இந்த மாதிரி சாங்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஃபில்அப் பண்ணிக்குவாங்க எடுத்து. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.